ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற எதையும் தேர்ந்தெடுக்கல. இதுக்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் இருக்கும், மதுவும் வரும், பால் ஒரு சிறந்ததாக இருக்கும். அதனால தான் ஒரு மனிதர் பால் கொடுக்கிற பொழுது பால் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வாங்கி குடிக்கணும், சந்தோஷமா வாங்கி குடிக்கணும். அதில் ஒரு மிகப்பெரிய பரக்கத்து இருக்கிறது. நீங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவதற்கு பதிலாக ஒரு டம்ளர் பால் குடிச்சாலே போதும், உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும். அந்த அளவிற்கு பரக்கத் பொருந்தியதாக பாலிலே அல்லாஹு தாலா பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே மதுவும் நம்ம கூடவே வரும். அதுக்கு தான் விளக்கம் சொல்றாங்க ஹதீஸ்களை வல்லுநர்கள். இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது பாலை தேர்ந்தெடுத்தார்கள், ஆனால் மதுவின் மூலம் மதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அந்த மதுவை எப்பொழுது ஒருவர் விலக்கி வைக்கிறாரோ அப்பொழுது அவர் ஈடேற்றம் பெற்று விட்டார் என்பதாக அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இதையும் சொல்லுவாங்க. அப்ப மது எந்த அளவிற்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய இந்த காலகட்டத்தில் மது எவ்வளவு மோசமா நம்முடைய சமுதாயத்திலே ஒரு நாசகரமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த மது சின்ன சின்ன வயசு குழந்தைகள் கூட மதுவை குடித்துவிட்டு குடும்பங்களால் சீரழிக்கப்பட்டு திரிகிறதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற பொழுது குல்லு முஸ்கிரின் ஃபஹுவ ஹராமுன், அனைத்து மது அதாவது போதைப் பொருள்கள் அனைத்தும் ஹராம் தான். வஹுவ கலீலுன் வ கதீருன், அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அது அதிகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு போதைப் பொருள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம ஆள் கேட்குவாங்க, நான் கொஞ்சமாக குடிச்சிக்கிறேன், அதனால தான் மொத்தமாக சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கூட வேணாம். சில பேர் மடா குடிலாம் இருப்பாங்க. இந்த மடா குடி குடிக்கிறவங்கலாம் சும்மா ஒரு கிளாஸ் குடிச்சாலும் அவங்களுக்கு போதை ஏறாது, போதை ஏறாது. பெரிய ஒரு ஆஃப் பாட்டில்னு சொல்லுவாங்க, ஃபுல் பாட்டில்னு சொல்லுவாங்க. சில பேர் மடா குடி உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அவர்கள் குடித்தால் கூட போதை ஏறாது. அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு ரசூல் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஃபஹுவ ஹராமுன் வஹுவ கலீலுன் கசீருன், அது கொஞ்சமா இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி, உங்களுக்கு போதை வஸ்து எல்லாமே ஹராம் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள். இன்றளவில் நம்முடைய சமுதாயத்தில் இந்த போதைப் பொருள் எந்த அளவிற்கு வழிகெடுத்து வைத்திருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த போதைக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள். மது பழக்கத்தை மிகவும் மோசமானவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த போதை பழக்கத்தில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். இப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பானங்களில் பாலை தேர்ந்தெடுத்து 3 முறையும் பாலையை தேர்ந்தெடுத்தார்கள். 3 முறையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், உங்களுடைய உம்மத்தும் இயற்கையான முறையில் இருப்பார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். அங்கு ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு இமாமத் பண்றாங்க ரசூலுல்லாஹ். அத்துணை நபிமார்களுடைய காலடி தளத்திலேயும் தன்னுடைய காலை வைத்துவிட்டு சென்று பிறகு இமாமத் செய்கிறார்கள். இமாமத் செய்ததோட முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து சென்றதோட அல்லாஹு தாலா அப்ப முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டுறாங்க, முதல் வானத்தை தட்டுறாங்க. யாருன்னு கேட்கிறாங்க. நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னதோட உங்களுடன் யார் வந்திருக்கிறது என்பதாக கேட்கிறார். என்னுடன் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த நபி வருவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதா என்பதாக கேட்டவுடன் ஆமாம், அல்லாஹ்வை சந்திக்குவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, அதற்காகத்தான் இந்த பூமியிலிருந்து முதல் வானத்திற்கு இந்த முகமது நபி வந்திருக்கிறார் என்பதாக சொன்னவுடன் உடனே கதவு திறக்கப்படுகிறது. மர்ஹபம் பிஹிம், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், உங்களுக்கு அல்லாஹு தாலா நிஅமத் செய்திருக்கிறான், நீங்கள் மிக பெரும் நல்ல மனிதராக இருக்கிறீர்கள், என்னுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள், மிகச் சிறந்த பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த இடத்திலே வாழ்த்தி விட்டு அவர்களுக்காக துவா செய்துவிட்டு 2வது வானத்திற்கு கூட்டிச் செல்கிறார்கள். அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வானமாக கூட்டி செல்லப்படுகிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க.
ஒவ்வொரு வானத்திலேயும் அத்துணை நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களுக்காக துஆ செய்து உங்களுடைய உம்மத்தினர்கள் சிறந்தவர்கள் என்று வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அடுத்தபடியாக 7வது வானத்துக்கு போறாங்க. அங்கே போனதோட 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ அதே போன்ற அவர்களுக்கும் அவர்களையும் வரவேற்று வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுடைய உம்மத்து சிறந்த உம்மத்து என்று சொல்லிவிட்டு 7வது வானத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பைத்துல் மஅமூர்ல சந்திக்கிறாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் பாலையும் கொடுக்கப்படுது. அந்த இடத்துலையும் பால் கொடுக்கப்படுகிறது. 7வது வானத்திலையும் பால் கொடுக்குறாங்க. பால், மது, தேனு மூன்றும் கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடம் இல்லை, 7-8 இடங்களில் இது போன்ற சம்பவம் இருக்கிறது. பாலை எடுத்தெடுத்து ஒவ்வொரு இடத்திலேயும் பாலை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார்கள். அடுத்தபடியாக சித்ரத்துல் முன்தஹாவிலே அல்லாஹு தாலாவை சந்திக்கிறார்கள், நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சந்தித்து பேசி அவர்களுக்காக வாக்களிக்கிறார். சொர்க்கம் நான் கொடுக்குறேன் உங்களுடைய உம்மத்துக்கு, நீங்கள் அவர்களை வழிகேட்டிலிருந்து நீங்கள் மாற்றிக் கொண்டு வாருங்கள், எல்லாம் சில பலவிதமான நண்பர். அப்போதான் அல்லாஹு தாலா மிகச்சிறந்த ஒரு நபியை பார்க்கிறான், ஒரு தன்னுடைய நண்பரை பார்க்கிறான். அல்லாஹு தாலா பல விஷயங்களை பேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஒரு நண்பர் 2 பேர் ரொம்ப உற்ற நண்பர்கள் ரொம்ப நேரமாக பேசுவாங்க. பல நாள் கழிச்சு போகிறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், 2 பேர் பார்த்து பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் என்னப்பா பேசிக்கிட்டு இருந்தீ அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது 2 விஷயத்தை சொல்லுவார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தியல, எங்களுக்குள்ள 1000 இருக்கு, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அறிவிக்கிற பொழுது ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வை சந்தித்து பேசிய வார்த்தை எதையும் சொல்லவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் அப்படியே மறைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதையும் சொல்லவே இல்லை. நண்பர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை அது அப்படியே சொல்லாம விட்டுட்டாங்க. இப்படி அல்லாஹு தாலாவிடம் இருந்து 50 வக்து தொழுகை வாங்கி வரப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னதோட 50 வக்துலாம் அவங்க உம்மத்து தொழுக மாட்டாங்க, எனக்கு தெரியும், நான் இதில் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன், நான் சொல்லி யாருமே தொழுகவே இல்லை, 50 வக்து தொழுகையில் யாருமே தொழுக மாட்டாங்க, நீங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தாலாவிடத்தில் ரெக்வஸ்ட் வைங்க, வேண்டுகோள் வைங்க, வேண்டுகோள் வச்சு குறைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொன்னதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதோட போய் குறைத்து வெறும் 5 வக்து தொழுகையாக கொண்டு வருகிறார். கொண்டு வந்ததோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வாங்கிட்டு போகிறது 5 வக்து தான், ஆனால் 50 வக்து தொழுகைக்குரிய நன்மையை உங்களுடைய உம்மத்தை அடைந்து விடும். 5 வக்து தான் நீங்கள் தொழுவிய, வெறும் 5 வக்து தான். ஒருவர் சுபு தொழுதுட்டாருன்னா 10 வக்து தொழுகைக்குரிய நன்மை கிடைத்திடும். நுகர் தொழுதுட்டாரா 10 வக்து தொழுகைக்குரிய நன்மை கிடைத்துவிடும். இப்படி 5 வக்துகளாக தொழுது விட்டால் மொத்தமாக சேர்த்து நான் ஆரம்பத்தில் வாக்கு கொடுத்தனா இல்லையா, கட்டளை இட்டனா இல்லையா 50 வக்து, அந்த 50 வக்து தொழுகை தொழுதற்குரிய நன்மை கிடைத்துவிடும் என்பதாக அல்லாஹு தாலா என்னிடத்தில் சொல்லி காட்டினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து வாங்கி வரப்பட்டதுதான் இந்த தொழுகை. இப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய அடியாருக்கு ஆறுதல் கொடுக்குவதற்காக மேராஜ் பயணத்தை அல்லாஹு தாலா மேராஜ் பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அழைத்தான். இந்த அடிப்படையில் தான் மேராஜ் நிகழ்ந்தது. இதை சிலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு சென்றார்களா, எப்படி சாத்தியப்படும், உடலோடு சென்ற அந்த ஹதீஸிலே விளக்கம் சொல்லுகிற பொழுது ஒரு தண்ணீரை கீழே ஊத்துறோம்னா அசைகிற நேரத்தில் சென்று விட்டு வந்தார்கள். ஒரு செகண்ட் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு நிகழ்வு. நான் சொன்னது பாதி தான், பாதி கூட இல்லை, அதனை கால்வாசி தான் இருக்கு. நேரத்தின் அனுமதிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் சொன்னேன். மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு செகண்ட் கண் சிமிட்டும் நேரம் அளவிற்கு நடந்திருக்கிறது என்றால் இது அல்லாஹ்வினுடைய வல்லமை என்று நாம் சுன்னத்துல் ஜமாத்திலே நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சுன்னத்துல் ஜமாத் அல்லாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இதை எப்படி நம்ம அறிவில் சிந்திக்க முடியும், நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளுமா என்பதாக நம்மிடத்திலே பாடம் எடுப்பார்கள். நிச்சயமாக அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நாடினால் முடியும் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதர் கனவிலே சென்றார்,
மேராஜ் கனவில் சென்றார் என்றால் நிச்சயமாக அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்காது. அந்த இடத்துல அல்லாஹு தாலா சுபஹானல்லாஹ் என்று ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தையை போட்டிருக்க மாட்டான். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி இலல் மஸ்ஜிதில் ஹராமி மினல் மஸ்ஜிதில் அக்ஸா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இந்த குறுகிய இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இந்த அடியானை உடல் ரீதியாக கொண்டு சென்றோமே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியதற்காக அல்லாஹு தாலா சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மனுஷன் வந்து கனவு காட்டுறான்னா சாதாரண விஷயம் தான். அதுல கனவு அப்படி பார்த்தா இந்த கனவிரு சஹாபாக்கள் கூட சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்களே, இது ஒரு ஆச்சரியமான விஷயமா கருதப்படாத. நரகத்திற்கு சென்றார்கள், 7 வானத்தையும் தாண்டி நரகத்தை போட்டு பார்த்துட்டு வந்த சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. சொர்க்கத்திற்கு உள்ளே சென்ற சஹாபாக்கள்லாம் கனவுல போயிட்டு வந்தது சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. யார சொல்லலாம், எனக்கு கனவே வரமாட்டேங்குது யார சொல்லலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து புலம்புறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சும்மா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, தூங்கும்போது ஒரு கனவு வருது, ஒரு மோசமான கனவு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்து கிடக்குறாங்க. ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, அவங்க 2 கையை பிடித்து நரகத்தின் பக்கம் இழுத்து செல்கிறார்கள். நரகத்துக்கு பக்கம் கூட்டிட்டு போறாங்க, அவங்களை இழுத்துக்கிட்டு போனதோட அப்படியே பயந்து நடுங்கிறதோட அது எப்படி இருக்குன்னா, அந்த நரகம் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டிருக்கு. அந்த நரகத்தை உள்ளத்துக்கு போடுற மாதிரி சுற்றுச்சுவர் கட்டப்பட்ட ஒரு நரகம் இருக்குது. இந்த நரகத்தை உள்ள போட்டுருவாங்களோன்னு நான் பயப்படுறேன். அப்போது ஒரு நபர் வருகிறார், ஒரு மலக்கோ யாரோ ஒரு நபர் வருகிறார், வந்து சொல்றாரு, இப்னு உமரே நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க, பயப்பட தேவையில்லை என்பதாக சொன்னதோட நான் முடிச்சிட்டேன். இந்த வார்த்தை சொன்னதோட நான் விழித்து விட்டேன். இதை உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கணும். ரசூலுல்லாஹ் தான் கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்களே, ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் புலம்புறாங்க, யார ரசூலுல்லாஹ் எனக்கு எந்த விதமான கனவுமே வரமாட்டேங்குது, நானே ஏதாவது கனவு கண்டு இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே விளக்கம் கேட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு கனவு வந்திருக்குது, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, தன்னுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போறாங்க. போய் இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போய் இப்படி இந்த மாதிரி நான் கனவு கண்டுட்டு போய் சொல்றேங்க என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய சகோதரர் மிகச் சிறந்தவர், நல்ல மனிதர், அவர் வந்து ஏன் பயப்படுறாரு, அதெல்லாம் பயப்பட தேவையில்லையே, இரவு நேரங்களில் நல்ல அமல்களை இன்னும் அதிகமாக செய்ய சொல்லுங்க, அல்லாஹ்வை இரவு நேரங்களில் அதிகமாக தொழுக சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள். இப்படி அவர்களும் கனவில் நரகத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்ப கனவில போய் பார்க்கறாங்கண்டா அது வந்து பெரிய விஷயம் அல்ல, அதற்கு எந்த மனிதர்களும் சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல தேவையில்லை. ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தால் தான் நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம். நம்ம எந்த ஒரு ஆச்சரியத்துக்கு நம்ம பார்த்தோம்னா சொல்லுவோமா இல்லையா, அது ஒரு சாதாரண விஷயம். சுப்ஹானல்லாஹ் எப்போ சொல்லுவோம், கனவுல வரும். நீங்க கூட கனவு காணலாம், நரகத்தை பார்க்கறது மாதிரி கனவு காணலாம், சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி கனவு காணலாம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. சொர்க்கத்துக்கு அதே மாதிரியே இப்னு உமர் ரலியல்லாஹு சொர்க்கத்துக்கு போனதை போன்றே கனவு கண்டார்கள். அவங்க சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் ஒரு பட்டு ஆடையில் நான் ஏறி உட்கார்ந்தா நான் நினைக்கிற இடத்துக்கு நான் சொர்க்கத்தில் நான் சுத்திட்டு வந்துடுவேன் என்பதாக கனவு கண்டேன். இதை ரசூலுல்லாஹ்ட்ட போய் அதே ஹப்ஸாவை சொல்லி அனுப்பிவிட்டு அவங்கள்ட்ட திரும்பவும் சொல்லி நான் இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறேன். அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரர் மிகச் சிறந்தவர், மிகவும் நல்லவர், அவரை இன்னும் அதிகமாக இரவு நேரங்களில் தொழச் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி சொன்னார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியாக சென்றதினாலே தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியத்திற்குரிய வார்த்தையை பயன்படுத்துகிறான். நிச்சயமாக கனவுலே பல முறை சென்றிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதையெல்லாம் அல்லாஹு தஆலா பெரிதுபடுத்தவில்லை, சும்மா அதை வந்து சம்பவமாகவே சொல்லிவிட்டான். ஆனால் உடல் ரீதியாக
அப்து என்ற அந்த வார்த்தை என்னுடைய அணியான் சென்று விட்டார் என்பதற்காக வேண்டி இது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இந்த இடத்திலே சுப்ஹானல்லாஹ் சொல்லி சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராமி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி என்பதாக அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துச் சென்றமைக்கு சுப்ஹானல்லாஹ் என்று ஆச்சரியப்பட வைத்தார். இப்படி நம்முடைய கொள்கை இதில் தான், சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கை இதிலே தான் இருக்கிறது. நம்முடைய குழப்புவார்கள், அதை சொல்லி இதை சொல்லி இதெல்லாம் சரியில்லை, இது மார்க்கத்திற்கு புறம்பானது, இது பிதாத்தான விஷயங்கள் என்றெல்லாம் குழப்புவார்கள். அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கென்று ஒரு மதுஹப் இருக்கிறது, நமக்கென்று குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா உம்மா, நமக்கென்று இமாம்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்ல. அந்த இமாம்களிடத்தில் நீங்கள் விளக்கம் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள், அங்கு விளக்கம் சொல்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் போனால் அவர்களை போன்று சின்னா பின்னப்பட்டு விடுவீர்கள். ஆரம்பத்தில் ஒரு இயக்கம் தான் இருந்தாங்க, இப்போ பாருங்க எத்தனை இயக்கம். ஆலிம்களை திட்டிக்கொண்டும் ஜமாத்துல் உலமாவை திட்டிக்கொண்டும் மேராஜ் கூடாது என்றும் தராவிஹ் 20 ரக்காத் கிடையாது என்றும் ஜியாரத்து செய்யக்கூடாது என்றும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றளவிலே பாருங்கள் சின்னா பின்னப்பட்டு விட்டார்கள். மதுஹபுகள் 4 மதுஹப் எதுக்கு? குர்ஆன் ஒண்ணுதான் இருக்கிறது, ஹதீஸ் ஒண்ணுதான, நபி ஒண்ணுதான, அல்லாஹ் ஒண்ணுதான, எதுக்கு மதுஹப் மட்டும் நாலா இருக்குது என்பதாக சொன்னவர்கள் எல்லாம் இன்று பல இயக்கங்களாக பிரிந்து சின்னா பின்னப்பட்டு விட்டார்கள். இந்த அளவிற்குத்தான் அவர்களுடைய கொள்கை பிடிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் யாரும் சிக்கிவிடக்கூடாது. நாம் சிறந்தவர்களாக இச்சமுதாயத்திலே இருக்க வேண்டும். சுன்னத் ஜமாத் கொள்கையை உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதே போல இந்த மேராஜுடைய இரவை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மேராஜ் இரவை நாம் எதற்காக உருவாக்கி கொடுத்தான்? மேராஜை, தொழுகை, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து நேரடியாக அல்லாஹ்வை பார்ப்பதற்காக சென்றார்கள். இந்த பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கிடைத்ததோ அதே போன்று உங்களுடைய உம்மத்துகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால், என்னை பார்க்க வேண்டும், அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்றால், அந்த பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். நீங்களும் தொழுகுங்கள், உங்களுடைய முஃமின்களை தொழுகச் சொல்லுங்கள், அதன் மூலமாக என்னை பார்த்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற பொழுது, இன்னமல் முஃமினு இதா கான ஃபிஸ்ஸலாத்தி, ஒரு மனிதர் தொழுகிறார் என்றால் அவர் அல்லாஹ் இன்னமா யுனாஜி ரப்பஹு, அல்லாஹு தஆலாவிடத்திலே உரையாடுவதை போன்று அவர் தொழுது கொள்ளட்டும். உரையாடுறது மாதிரி தான். அல்லாஹ் நம்ம அல்ஹம் சூரா ஓதுறோம்னா தக்பீர் கட்டி அல்ஹம் சூரா ஓதுகிறோம், ஏதோ ஒரு துணை சூறாவை ஓதுறோம், திக்ருகளை செய்கிறோம், தஸ்பீகளை ஓதுறோம், அத்தஹியாத் ஓதுறோம். இவைகள் எல்லாம் எதற்கு? அல்லாஹு தஆலாவிடத்திலே பேசுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு தான் அது. அதை தான் இன்னமா யுனாஜி ரப்பஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், ஒரு முஃமின் தொழுகிறான் என்றால் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இந்த மேராஜ் சென்றார்களோ அந்த நோக்கம் ஒரு முஃமினுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் அவன் தொழுது கொள்ளட்டும், அல்லாஹு தஆலாவை பார்த்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நாம் தொழுக வேண்டும். இந்த தொழுகையை விட்டுவிடவே கூடாது. தொழுகையில பார்த்தேன் ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க, அதிலும் இளைஞர்கள் வெறும் 3 பேர் தான். எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை! எந்த அளவுக்கு நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை இளைஞர்கள் இருப்பார்கள். அந்த இளைஞர்கள்லாம் எங்க? ஜும்மாவிற்கு அதே கூட்டம் கூடும், ஆனால் அசர்ல அந்த கூட்டம் இருக்காது. சுபூல கூட்டம் இருக்கு, லுஹூர்ல கூட்டம் இருக்காது. காரணம் என்ன? ஏதோ வந்தோம் தொழுதோம் போயிட்டோம் அப்படி என்று இருக்கக்கூடாது. நம்முடைய குழந்தைகளை நாம் தான் பழக்கப்படுத்த வேண்டும். நாம் எப்படி தொழுவ வர்றோம் அதே போன்று நம்முடைய குழந்தைகளை கையை பிடித்து இழுத்து வந்து தொலை வைத்தால் மட்டும்தான், இந்த பருவத்தில் தொலை வைத்தால் மட்டும்தான் அவர்கள் வாலிப பருவத்தை நல்ல காரியத்திற்காக பயன்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹு தஆலா இந்த மேராஜ் பயணத்தின் மூலமாக எப்படியெல்லாம் சிறப்பை உண்டாக்கி காட்டினானோ அந்த சிறப்புகள் அனைத்தையும் நாம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தையும் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் நாளை மறுமை நாளிலே முழுமையாக பெற்றவர்களாக இருக்கக்கூடிய
மிக பெரும் பாக்கியவான்களாக நம்மையும் நமது ஊர் மக்களையும் அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய குழந்தை குட்டிகளையும் ஆக்கி அருள்வானாக என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.